வெல்கம் டு டெர்சாஹி இன்ஸ்டிடியூட். போன 2 வீடியோல நம்ம எஸ்எஸ்சி ஜேஇயோட ஓவர்வியூ பார்த்தோம். வெயிட்டேஜ் அனாலிசிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா எஸ்எஸ்சி ஜேஇனா என்னன்னு ஒரு ஐடியா வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுலயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்ஸ் பத்தியும் அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணி படிக்கலாம், அண்ட் எங்க சைட்ல என்ன சப்போர்ட் இருக்க போகுது, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு வந்து நான் எஸ்எஸ்சி ஜேஇன்னு மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நிறைய queries, நிறைய கால்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு, நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். எஸ்எஸ்சி ஜேஇ எஸ்எஸ்சி ஜேஇ பேப்பர் 1ல 200 questions has, that is 120 minutes. இந்த 200 questionsல சிவில் 100 questions, ஜிஎஸ் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தோம்னா -0.25, அதாவது ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனா -0.25 போகும். தட் இஸ் 4 கொஸ்டின்ஸ் நம்ம தப்பா எழுதணும் அப்படின்னா 1 மார்க் நமக்கு வந்து போயிடும். ஸோ இதுல நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்னு டைம் மேனேஜ் பண்ணி எழுதணும். அந்த டைம் மேனேஜ் பண்றதுல இப்போ நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. சரி, ஓகே, ஏதோ ஒன்னு எழுதி டிக் பண்ணிட்டு கன்ஃபியூஷன்ல இருந்தாலும் டிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கே, நம்ம ப்ராபபிலிட்டில இருந்தாலும் 50-50 ப்ராபபிலிட்டி இருந்தாலும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பயம் வரும். ஐயோ, நெகட்டிவ் மார்க்கிங்ல நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து பண்ணலாம்? ஸோ நம்ம அந்த நெகட்டிவ் மார்க்கிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க இருக்கிறது ரிவிஷன் ஃபேஸ். ஸோ இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் உங்களோட அக்யூரசி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் த அக்யூரசி லெவல். ஸோ அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா படிச்சிருப்போம். For example, coefficient of discharge for venturimeter வந்து 0.95 to 0.99 படிச்சிருப்போம். சில சோர்ஸ்ல 0.94 to 0.98 இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச்ல இருக்கும். நமக்கு 0.9 சம்திங்னு முடியுதுன்றது தெரியும். ஆப்ஷன்ஸ்ல அதே மாதிரி 0.6 ஆரிஃபைஸ் மீட்டரோட சிடி கொடுத்துருப்பாங்க, 0.95 to 0.99 கொடுத்துருப்பாங்க. மிச்ச 2 ஆப்ஷன் வந்து இது பக்கத்துலயே நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அக்யூரசி லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? திரும்ப இந்த ரிவிஷன் பண்ணும்போது இந்த சிடி வேல்யூ ஆஃப் வென்ச்சுரி மீட்டரையும் ஆரிஃபைஸ் மீட்டரையும் கம்பேர் பண்ணி படிச்சு கிளாரிட்டியா ஆரிஃபைஸ் எஸ் ப்ரொனன்சியேஷன் வந்து 6 வருது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட் கட்டோ இல்ல ஏதாவது ஒன்று வச்சு அது கிளாரிட்டியா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல இந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 5 செகண்ட்ஸ் ஆகுமா? டக்குன்னு சிடி ஆஃப் வென்ச்சுரி மீட்டர் 0.95 to 0.99 அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இதுல நீங்க வந்து டைமை வந்து கம்மியா கன்சியூம் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த டைம் நீங்க ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் 35 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அலௌடு. அதுக்கு மேல போச்சுன்னா உங்களால 200 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ 35 செகண்ட்ஸ், அப்போ மைண்ட்ல 30 செகண்ட்ஸ் வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு மிச்சம் 25 செகண்ட்ஸ் உங்களுக்கு கையில இருக்கு. அது வேற கஷ்டமான கொஸ்டின்கோ இல்ல சால்விங் கொஸ்டின்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்த வரைக்கும் 36% வந்து கான்செப்சுவலா தான் கேட்கறாங்க, கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ். அண்ட் மீதி 14% தான், சரி 86% வந்து கான்செப்சுவலா கேக்குறாங்க. மீதி 14% தான் நமக்கு நியூமெரிக்கலா கேக்குறாங்க. சோ இந்த 14% நியூமெரிக்கலுக்கு தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கு மேல இம்பார்ட்டன்ட் அந்த ரீசனிங்ல ஈஸி, டிஃபிகல்ட், மீடியம் லெவல் மூணுமே மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சோ அது உங்களுக்கு தனியா ஜிஎஸ் செஷன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்போதைக்கு நான் சிவில் பத்தி பேசும்போது 86% கான்செப்சுவல்ல டேட்டாவும் வந்துரும், ஃபார்முலாஸ் வந்துரும், டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அதுக்கெல்லாம் சாலிடா நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் போதும். அதுல என்ன நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார்முலாவை கரெக்டா மார்க் பண்றோமான்றதை மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கு தான் அந்த 5 செகண்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, அதுல பெருசா டைம் எடுக்காது. சோ அந்த மாதிரி டைமை எதுலலாம் சேர்க்கலாங்கிறத பார்க்கணும். சோ இன்க்ரீசிங் அக்யூரசி லெவல் அப்படிங்கிறது நம்ம படிக்கிற டேட்டாவை ஏதோ ஒரு ஷார்ட் கட்டோ இல்ல நியூமோனிக்ஸ் ஏதோ ஒன்று வச்சு நம்ம கிளாரிட்டியா படிச்சு கிளாரிட்டியா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஒண்ணு. சோ இது ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் அண்ட் ரிவிஷன் ஃபேஸ்ல இருந்தே நமக்கு வரும். செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் எழுதணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் வந்து நீங்க சும்மா அப்படியே இப்போதைக்கு ஒரு 10 கொஸ்டின் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து எழுதுறேன் அப்படின்னு பண்ணா இது மத்த எக்ஸாம்ஸ் கிடையாது. இது வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு 2 hours உட்கார்ந்து எழுதணும். அதுவும் அந்த டைம்குள்ள எவ்வளவு பண்ண முடியும், அதாவது ரியல் எக்ஸாம் சிச்சுவேஷன் மாதிரி தனியா நீங்க சிஸ்டம்ல உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து நீங்க அந்த வெறுமா டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே விட்டு ஆன்சர் கீ பார்த்துட்டு போறது கிடையாது. அதுல ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணணும். பட் இப்போ நமக்கு உங்களுக்கு டைம் இருக்கான்னு கேட்டா நீங்க மத்ததெல்லாம் பண்றதை விட இதுக்கு டைம் கொடுக்கறது பெஸ்ட் ஐடியா. ஓகே, ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் அவாய்ட் கால்குலேஷன் மிஸ்டேக். எல்லாமே கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. கடைசியா அந்த கால்குலேஷன்ல சில்லி மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த சில்லி மிஸ்டேக்க நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு டைமும் சேவ் ஆகும். இன்னொன்னு அக்யூரசி லெவலும் இன்கிரீஸ் ஆகும். கரெக்ட்டா ஆன்சர் மார்க் பண்ணிட்டு வந்துருவோம். அப்போ இருக்கிற டைம் பிரஷருக்கு நமக்கு 2 2s ஆர் 4ங்கிறதே மறந்துரும். சோ அப்போன்னு பார்த்து ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து போட்டு 2 2s ஆஃப் 6ன்னு போடுவோம். ஏதாவது போட்டு அந்த மாதிரி கால்குலேஷன் மிஸ்டேக் கால்குலேட் பண்றத ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷனா கூட டிவிஷனா இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையா அதுல ஒரு 5 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சேர்த்து வச்சிருக்க அந்த டேட்டா கொஸ்டின்ல சேர்த்து வச்ச டைம் எல்லாம் இந்த நியூமெரிக்கலுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் நியூமெரிக்கல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. நிறைய டேட்டா அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சோ ஈஸியா டைரக்டா பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்படியே பெருசா பேராகிராஃபா கொடுத்தாலும் ஈஸி சால்விங்கா தான் இருக்கும். சோ அதுக்கு நம்ம எப்படி டைம் கொடுக்கணும் அது வந்து உங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபார்முலா நல்லா படிச்சிருக்கீங்களா, எப்படி அந்த மெத்தட் பண்ணணும்ன்றது தெரியுதா அப்படிங்கிறது தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ல. ஓகே. சோ இந்த மூணுமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் மார்க்கிங்க உங்களால கண்டிப்பா தடுக்க முடியும். அண்ட் இன்னொன்னு ரொம்ப ரொம்ப நம்ம அந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரே என்ன தெரியுமா, 50-50 ப்ராபபிலிட்டி. ஏவா இருக்குமா டியா இருக்குமா, இதுவும் பார்த்த மாதிரி இருக்கு இதுவும் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூல போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருங்க. அதுலயே ரொம்ப நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். மத்த கொஸ்டின் போயிடும். அதுல நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணனால அதுல உங்களுக்கு டென்ஷன் ஆகி மென்டலா அன்ஸ்டேபிள் ஆகி நீங்க என்ன பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நீங்க விட்டுட்டு வந்த சான்சஸ் இருக்கு. சோ என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டினை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு லாஸ்டா மறுபடியும் அந்த கொஸ்டின் வரலாம். ரொம்ப தெளிவா அந்த 50% ப்ராபபிலிட்டி உங்க மைண்டே 75% இதான் ஆப்ஷனா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிச்சுன்னா நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அதை விட்டுருங்க. நல்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா கரெக்ட் இதுதான் எனக்கு ஆன்சர்னு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஓகே இதுவா இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கா தோணுச்சு அப்படின்னா நீங்க அதை ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். சோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான். டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், அதுவும் லைவ் டெஸ்டா அட்டென்ட் பண்ணணும். நீங்க டைமர் வச்சு நீங்க அட்டென்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால கண்டிப்பா இதை வந்து சக்சீட் பண்ண முடியும். ஓகே. சோ நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர் லைவ் பிராக்டிஸ் செஷன். டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நான் பேசிட்டேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு நாளைக்கு நீங்க 3 பார்ட்ஸுமே படிக்கணும். அதாவது ரீசனிங், ஜிகே அண்ட் சிவில். சோ இதுல நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி படிச்சுட்டே வந்துருவீங்க. எல்லாம் கரெக்டா பண்ணிடுவீங்க. டெஸ்டும் அதே மாதிரி இதா பண்ணிடுவீங்க. எப்படி இதை மேனேஜ் பண்ணி நம்ம எக்ஸாம்க்கு கொண்டு போறது? ஃபர்ஸ்ட் ஒன், பெருசா இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க ரீட் பண்றதுக்கே ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஒன் லைனரா இருக்கிற கொஸ்டின்ஸ் அதை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுல தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்மார்ட் வே டு அப்ரோச் த கொஸ்டின். அண்ட் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒவ்வொரு செக்ஷனா போனீங்கன்னா கூட பெட்டர் தான். நீங்க செக்ஷனுக்கு செக்ஷன் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். பட் நீங்க ஒரு செக்ஷனை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அண்ட் கிளம்ஸியா இருக்காது. இல்லைன்னா இங்க இவ்வளவு விட்டுருக்கோம் இங்க இவ்வளவு விட்டுருக்கோம் உங்களுக்கு மைண்ட் இன்னும் டென்ஷன் ஆகும். எல்லாத்துக்கும் மேல நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை விட மேல என்னன்னா நீங்க அங்க டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு क्वेश्चनக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35 செகண்ட்ஸ் இஸ் மேக்ஸிமம் டைம். சோ 30 செகண்ட்ஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது எவ்வளவு பெரிய क्वेश्चनா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன क्वेश्चनா இருந்தாலும் சரி. சோ சின்ன क्वेश्चनஸ்க்கு நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மியா டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க டைம் சேவ் ஆகுறது உங்களுக்கு பெரிய क्वेश्चनக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ திஸ் இஸ் அபௌட் டைம் மேனேஜ்மெண்ட். பிளான் பண்ணி படிச்சுட்டு அதை ஒழுங்கா நீங்க டெஸ்ட் சீரீஸ்ல கொண்டு வந்து அதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணீங்கனாலே இது வந்து நல்லாவே கிராக் பண்ணிடலாம். சோ எங்க சைட்ல இருந்து என்ன ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா the best part is live practice session கொண்டு வர போறோம். சோ லைவா நானும் இருக்க போறேன் உங்க கூட. நான் கொஸ்டின்ஸ் நான் மட்டும் இல்ல, எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்போம். சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொருத்தர் ஏத்த மாதிரி வருவோம். லைவா கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ண போறோம். பிராக்டிஸா இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் எங்க கூட சேர்ந்து நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. சோ 30 செகண்ட்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம்ங்கிறதையும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டைமர் போட்டு அது வழியா உங்களுக்கு வந்து லைவ் பிராக்டிஸ் செஷன் கொண்டு போறோம். ஸோ யூடியூப்லயுமே இது இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ செஷனாவும் கொஞ்சம் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். இதை பத்தியும் இன்னும் டீடைலா வேணும் அப்படின்னா அகைன் 9751200200 நம்பருக்கு SSC ஜெயின் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது queries இருந்துன்னா கால் பண்ணி கேளுங்க. இது பத்தி டீடைலா உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதோட டீடைல்டு வெர்ஷனா என்ன பண்ண போறோம், எங்க சைட்ல இருந்து என்ன கொடுக்க போறோம் அண்ட் என்ன வரப்போகுது, உங்களுக்கு லைவ் பிராக்டிஸ் செஷன் சொல்லிட்டாங்க, அது எப்படி இருக்க போகுது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும். தேங்க்யூ. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.